வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போகிறோம். சாம்பார் பவுடர். நிறைய பேர் வீட்டில் இந்த சாம்பார் பவுடர் பண்ணுறது எப்படி நிறைய பேருக்கு ப்ராப்பராக தெரில. இந்த சாம்பார் பவுடரை வச்சு நீங்கள் மற்ற குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த சாம்பார் பவுடர் பண்ணும்போது எப்படி பண்ணுறோம், எந்த அளவுக்கு முழு தனியாக யூஸ் பண்ணுறோம், காஞ்ச மிளகு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம், மஞ்சள் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், இல்லை மிளகு எவ்வளோ போடுறோம், சீரகம் எவ்வளோ போடுறோம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சரிசி எதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த பச்சரிசி நம்ம ஏன் போடுறோன்னா குழம்பு நல்லா திக்காக நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி விஷயம் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம யாரை மீட் பண்ண போனால் திருமதி தங்கம் மாமி. வணக்கம் மாமி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த சாம்பார் பொடி எல்லார் வீட்லேயும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த சாம்பார் வந்து வீட்டில் பண்ணும்போது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. சில பேர் நல்லா பண்ணிடுவாங்க, சில பேர் வந்து அந்த சாம்பார் பொடி வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அது எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் கேட்டு தெரிஞ்சுதான் சொல்லிருக்கேன். பொதுவாகவே இப்போ வந்து கடைகளில் வாங்குறது எல்லாமே நிறைய ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் வேலைக்கு போகிற சப்ளை பண்ணுறேன். கூடுமான வரலையும் வாங்காமல் நம்ம எப்போவுமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான் நம்ம போடுறோம். சரி, ஓகே. அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். என்ன அளவு இதை நம்ம பண்ணுறதே கொஞ்சம் கவனம். ஓகே. அதுதான் வந்து நமக்கு வந்து முக்கியமாக போகிறது. நார்மலாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் இந்த மாதிரி மசாலா வாங்கி வந்துட்டு சூரிய வெளிச்சத்தில், அதாவது சன்லைட்டில் வந்து காய வைப்போம். 2 நாள் காய வச்சுட்டு அப்படியே மாவு கொடுத்துருவோம். அப்படி பண்ணணுமா, இல்லை இப்படி தான் வறுத்து தான் யூஸ் பண்ணணுமா? வறுக்காமல் பச்சையாக கொடுத்தா அது நீண்ட நாள் வரும்னு தெரியல. ஓகே. அதனால நம்ம லேசாக வறுத்து தான் நம்ம வந்து அரைக்கிறோம். நம்ம வாங்குற பொருள் வந்து அந்த பவுடர் ரெடி பண்ணும்போது லாங் லைஃப் வரதுக்கு இது மாதிரி வறுத்து யூஸ் பண்ணுவோம். வறுத்து யூஸ் பண்ணுவோம். நல்ல விஷயம். இந்த சாம்பார் பொடி வச்சு எத்தனை விதமான குழம்புலாம் பண்ணலாம்? எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம். ஓகே. சாம்பாருக்கு பண்ணலாம், டிஃபன் சாம்பார் பண்ணலாம், வத்த குழம்புக்கு போடலாம், ரசத்துக்கும் போடலாம். அந்த மாதிரி தான் எல்லா பொருள்களுமே நம்ம இதில் இன்னைக்கு கலந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். நல்ல விஷயம். அது இதாகும். சூப்பர். அதே மாதிரி வச்சுருந்தா கெட்டு போகாது. ஓகே. அந்த அளவு தான் இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த சாம்பார் பொடி பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ்? மிளகா காம்பாஞ்சது, வரமிளகா 1 கிலோ, மல்லி 1.5 கிலோ எடுக்கணும், பச்சரிசி, கடலைப்பருப்பு, ஜீரகம், மிளகு, வெந்தயம், நம்ம மஞ்சள், பெருங்காயம் எல்லாம் போட்டு வறுக்கப்படும். சரி. வறுத்து அரைக்க கொடுக்க போகிறோம். ஓகே. இந்த பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வரமிளகா 1 கிலோ, மல்லி 1.5 கிலோ, பச்சரிசி 100 கிராம், கடலைப்பருப்பு 200, வெந்தயம் ஒரு 50 கிராம், மிளகு 50, ஜீரகம் 100, பெருங்காயம் ஒரு துண்டு, நல்லெண்ணெய். நமக்கு வரமிளகா வறுக்கிறதுக்கு கொஞ்சோண்டு யூஸ் பண்ண போகிறோம். கடைசியாக கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு வேணுங்கிறது போட்டுக்கலாம். விரலி மஞ்சள் 100 கிராம், துவரம்பருப்பு ஒரு 200 கிராம். இப்போது வறுக்க ஆரம்பிச்சலாமா? மல்லி வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த வரமல்லி தனியானு சொல்கிறாங்க. இந்த மல்லி தான் வந்து ஒரு இந்த சாம்பாரோ இந்த பொடி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த பொருளுடைய வாசனைக்கு இதுதான் போடுறோம். நல்லா நல்ல வாசனை வரும். ஓகே. உடம்புக்கு இது ஒன்றும் பண்ணாது, உடம்புக்கு ரொம்ப நல்லதாக தான் போடும். நான் நிறைய வாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் வீட்டில் ரெசிபி பண்ணும்போதோ இல்லை என்னோடய ரெசிபி நீங்கள் பார்க்கும்போது, நம்ம சவுத் இந்தியன் ரெசிபிஸ் பர்டிகுலராக பார்க்கும்போது அந்த மல்லியோட அளவு அதிகமாக இருந்தால் தான் அந்த வாசனை, அந்த மாமி சொல்கிற மாதிரி அந்த மிளகோட காரத்தை வந்து கரெக்டாக எடுத்து வரும். கொஞ்சம் அதிகமானாலும் வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டால் நல்லா இருக்காது. வட இந்தியா ரெசிபி பண்ணும்போது அங்கே பார்த்தா இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுவோம். அந்த காஷ்மீர் சில்லி பவுடர் காரத்தன்மை இருக்காது, ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற அது கலர் வரும், கொடுக்கும். நம்ம மிளகால வந்து பார்த்தீங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும், கலர் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. புரிஞ்சுட்டு வீட்டில் பண்ணுங்கள். ஓகே. இப்போ மல்லி வறுக்க ஆரம்பிச்சோம். மல்லி வறுத்தாச்சு, வறுக்க ஆரம்பித்தோம். அந்த மல்லி பாதி நல்லா வறுத்து வறுக்க நல்லா வாசனையும் வருது. வாசனையும் அந்த வந்து நம்ம இதை சூப்பர் எடுத்து நம்ம கொட்ட போகிறோம். நல்ல வாசனை, நல்ல வறுக்க கமகமன்னு சூப்பரான வாசனை. அந்த மசாலா வறுக்கும் போது தான் ஒரு விஷயம் நிறைய கற்றுப்பீங்க நீங்கள். மல்லி வந்து பித்தத்துக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. பாந்தி ஒரு தலை சுத்தல் மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே இந்த மல்லி வந்து நல்லது. நல்ல விஷயம். சரி, இதுக்கப்புறம் வெந்தயம் ஒவ்வொன்றா நம்ம எல்லாமே போடுறோம். சரி, ஓகே. வெந்தயம் மட்டும் முன்னாடி போடுறோம், ஏன்னா கொஞ்சம் நல்லா வறுக்கணும். சரி. இந்த வெந்தயம் வந்து கரெக்டாக வறுத்துருக்கணும், ரொம்ப முக்கியம். அது ஏங்கிட்டனா அந்த வெந்தயோட வாசனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே டைமில் கருகக்கூடாது, ரைட்டா? எல்லாமே இந்த பவுன்களில் தான் வரும். அதனால தான் எப்பவுமே வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும்னு சொல்கிறது. ஓகே. பச்சரிசி போடலாம். இப்போ இந்த பச்சரிசி போடுறோம். ஆமாம், இந்த பச்சரிசி நம்ம ஏன் போடுறோன்னா குழம்பு நல்லா திக்காக நல்லா வந்துடும். ஓகே. அடுத்தது கடலைப்பருப்பா? ஏன்னா 1 கிலோ மிளகாய் நம்ம எடுத்துருக்கோம். ஓகே. அதுக்கு தகுந்த அடுத்த துவரம்பருப்பு போடுறோம். இது எல்லாத்தையும் ஒன்றா தான் வறுக்கணுமா? ஒன்றா வறுக்கலாம். அது பெரிய நம்ம ஏற்கனவே வெயிலில் காய வச்சதுனால நம்ம வந்து ஒன்றா போட்டு வறுத்துறோம். ஓகே. அடுத்து மிளகு, ஜீரகம்,
இப்போ இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கிறோம். ஒரு துண்டு பெருங்காயம் நம்ம போடலாம். இப்போ இந்த கட்டி பெருங்காயம் போடும்போது மாமிஷில் போட்டு அரைக்கிறது ஈஸியாக இருக்குமா? இல்லை, இப்போ இதுலேயே எல்லாமே இதாகிடும். வறுத்துடுறோம். இந்த கட்டி பெருங்காயத்தை கூட நம்ம மிளகா வறுக்கும் போது போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டு எடுத்துட்டு நம்ம அப்படியும் பண்ணலாம், இப்படியும் யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த பெருங்காயம் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது பர்டிகுலராக மாமி சொல்கிற மாதிரி அந்த மிளகாய் வந்து லைட்டாக கொஞ்சம் அந்த எண்ணெய் ஊற்றி வறுப்போம். முதல்ல இதை பெருங்காயத்தை எடுத்துட்டு அந்த எண்ணெயில் நம்ம மிளகாய் வறுக்கலாம். எண்ணெயில் வறுக்கும் போது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கடலைப்பருப்பு துவரம்பருப்பு வறுக்கும் போது நீங்கள் அப்பயும் போட்டு வறுத்துக்கலாம். பெருங்காயம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை. ஸோ எல்லாத்தையுமே போட்டு வறுத்துடுறோம். ஆமாம். ஓகே, மிளகாய் தவிர. ஆமாம். சரி, ஓகே. சில ரெசிபிக்கு தனித்தனியாக போட்டு வறுக்கணும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் பொடிக்கு வந்து இந்த பச்சரிசி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், பச்சை கருவேப்பிலை, பெருங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்கும் போது எந்த அளவுக்கு உங்கள் அடுப்போட ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சு வறுக்கணும் அந்த அளவுக்கு வச்சு வறுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நல்லா நம்ம வந்து இதுக்கு உண்டான மசாலா சாமான்லாம் வறுத்துட்டோம். சரி, ஓகே. கலர் மாறிட்டு இப்போ இந்த பெருங்காயம்லாம் நம்ம உருண்டையாக கிள்ளி போட்டோம். எல்லாமே நல்லா ஓகே மசஞ்சு போச்சு. பச்சை கருவேப்பிலை எல்லாமே நல்லா நம்ம கையிலே க்ரஷ் ஆகுது. கையிலேயே வறுத்து பொடியா. இந்த மஞ்சள் வந்து இப்போ தட்டி வச்சுருக்கோம், வரலி மஞ்சள். சரி, இதுக்கு தேவையானது இது இப்போ இதில் போட்டுட்டு நம்ம போட போகிறோம். அந்த சூட்டுக்காக வேண்டி நம்ம இதில் போடுறோம். ஓகே. என்ன மஞ்சள் ரொம்ப கெட்டியாக இருக்கும். இதோட சேர்ந்து கொஞ்சம் நேரம் நம்ம கொண்டு போகிற வரல இருந்ததுன்னா ஓகே இது நல்லா ஆகிடும். நல்லா இருக்கும். அதுதான் இந்த மஞ்சள் யூஸ் பண்ணுறோம்ல, சில பேர் வந்து அந்த குண்டு மஞ்சள் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அது இந்த முகத்துக்காக யூஸ் பண்ணுற மஞ்சள் சொல்கிறாங்க, அதுவும் யூஸ் பண்ணலாமா? மஞ்சள் இது கிடைக்கலன்னா அதை பண்ணலாம். ஆனால் விரலி மஞ்சளுடைய மருத்துவ குணங்கள் வேறு. ரைட். சமையலுக்கு வந்து இந்த மஞ்சள் தான் பெஸ்ட்டு. இது சுவாசத்துக்கு, நம்ம மூக்கு இதுக்கு எல்லாமே இந்த மஞ்சள் வந்து ரொம்ப விரலி மஞ்சள் நல்ல விஷயம், மருத்துவ குணம். நான் அதனால தான் பர்டிகுலராக இந்த விஷயத்தை நான் கேட்டேன். நான் வறுத்தது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், அரிசி எல்லாம் ஈவனாக வறுத்துருக்கோம். மிளகாய் வறுக்க போகிறோம். ஓகே, அதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றும். ஓகே. இந்த மிளகாய் வறுக்கும் போது நெடி வரும். இந்த மிளகாய் வந்து நெடி வராது உங்களுக்கு, இந்த நல்லெண்ணெய் வாசனை தான் வரும். ஓகே, அதனால எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ. சரி, ஓகே. இது ரொம்ப நம்ம கருக விட்டால் கலர் மாறும். சாம்பார் போட வேண்டிய கலர் நம்ம கிடைக்காது. அதனால நல்லா நம்ம ஓரளவுக்கு தீயை விடாமல் நம்ம நல்லா கொஞ்சமாக எரிச்சலை கொடுத்து நம்ம வறுத்துக்கலாம். சரி, ஓகே. இதுக்கு வந்து இதில் உப்பெல்லாம் வந்து போட தேவையில்லை. உப்பு போட்டால் கெட்டு போகாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் உப்பு போட்டு வைக்கிறோம்னு சொல்கிறேன். அதெல்லாம் இதுக்கு அவசியம் தேவையில்லை. நம்ம போன வாரம் தஞ்சாவூர் இதுக்கெல்லாம் நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போனால் அதெல்லாம் எல்லோரும் நல்லா இருக்குன்னா ஒன்றும் கெட்டு போகலை எந்த பொருளுமே. சூப்பர். இப்போ எல்லாத்தையும் நம்ம வறுத்து ரெடி பண்ணியாச்சு. ஓகே, எல்லாத்தையும் ஒன்றாக்கலாம். ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சதெல்லாம் நல்லா ஓகே ஆறி இருக்கு எல்லாமே. ஓகே, எல்லாத்தையும் இப்போ ஒன்றாக்கிட்டோம். இப்போ நம்ம மிக்சரில் கொண்டு போய் கொடுத்து இதை அரைக்கணும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. அதாவது நம்மக்கிட்ட இருக்க அந்த முழு தனியாக, கடலைப்பருப்பு, பச்சரிசி எல்லாத்தையும் நல்லா வறுத்து ரெடி ஆகிருக்கு. இந்த ரெடியானதை வந்து நம்ம மாமிஷனில் கொடுத்து சாம்பார் பொடி ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த சாம்பார் பொடி நம்ம அரைச்சி கொண்டு வந்துட்டோம். ஓகே. இது வந்து எவ்வளோ வாசனையாக, நல்ல வாசனை, எவ்வளோ கலராக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து எல்லாத்துக்கும் நம்ம போடலாம். நல்ல விஷயம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க. கலர் அதில் போட்டிருக்கிற நம்ம பொருள் எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக நல்ல வாசனை. நீங்கள் இப்படி கிட்ட இருக்க முடிய அவசியமே இல்லை, இப்படி எடுத்துன்னு வந்தாலே நல்லா வாசனை. இங்கே நம்ம கலரும் போது வாசனை வரும். ஓகே. இந்த மாதிரி மாமிஷனில் நீங்கள் வந்து அரைச்சி ரெடி பண்ணி வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சின்ன பேப்பர் போட்டு கொஞ்சம் காய விட்டு எடுத்து வைங்க. அப்போ தான் வந்து இந்த மசாலா வந்து உங்களுக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ரைட்டா? காய வச்சு நம்ம ஜாடியில், இதில் தூக்கில், டிஃபனில் எதில் வேணாலும் பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். அதுலேருந்து தினம் எடுக்காமல் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பண்ணணும். நல்ல விஷயம். இப்போ இந்த டிஃபன் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற இந்த மசாலா பவுடர் ரெடி பண்ணிட்டோம். இந்த டிஃபன் சாம்பார் பண்ணிக்கலாம். நாளைக்கு நம்ம இந்த பொடியை வச்சு நம்ம டிஃபன் சாம்பார் பண்ணி எல்லாருக்கும் காமிக்கலாம். அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த டிஃபன் சாம்பார் பண்ணும்போது வந்து இந்த பவுடர் மசாலா எப்படி யூஸ் பண்ண தெரியாது. பாசிப்பருப்பு போடணுமா, துவரம்பருப்பு போடணுமா, என்ன போடணும்னு எல்லாருக்குமே சந்தேகம் இருக்குது. நம்ம நாளைக்கு எல்லாமே நம்ம பண்ணிய வாழ்க்கை
காமிக்கிறோம். சூப்பர், அழகாக சொன்னீங்க. இந்த சாம்பார் பொடி யாரை கேட்கும்போது உங்கள் நம்பர் கொடுத்துலாம்ல? பல்காக தேவைப்பட்டால் ஒரு ஆர்டர், ஒரு கல்யாணம், வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ண முடியல அப்படிங்கும்போது என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். பெரியாண்டவர் கேட்டரிங் சர்வீஸு வயலூர்கிட்ட இருக்கோம், நாங்கள் திருச்சியில் இருக்கோம். என்னோடய நம்பர் 9443203742. கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு நான் கொரியர் மூலம் அனுப்புன்னு சொல்கிறாங்க. தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம், ஏன்னா வாங்கி வச்சுக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சம் வேணுங்கிறவா வீட்லேயே நம்ம எல்லாமே அளவுகள் கொடுக்குறோம். ஒரு தடவை 2 தடவை பண்ணி பார்த்தா அவளுக்கு அது எப்படின்னு அது புரியும். நல்ல விஷயம். அதனால் அவளே பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு அருமையான இந்த சாம்பார் பொடி எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருங்க. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. பார்த்தீங்களா, ஒரு சூப்பரான இந்த சாம்பார் பொடி எப்படி இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். நாளைக்கு வரப்போகிற வீடியோவில் வந்து இந்த சாம்பார் பண்ணும்போது எந்த அளவுக்கு இந்த சாம்பார் பொடி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.